அக்னி. அனுராதா ரமணன் எழுதிய சிறுகதை. வயிற்றில் நெருப்பை வைத்து கட்டினாற்போல் இருக்கிறது ராமநாதனுக்கு. பசியில் வயிறு போடும் இரைச்சல்தான் காதில் கேட்கிறதே தவிர கூடத்தில் ஒலிக்கும் மந்திர சத்தங்கள் அல்ல. காலையில் ஒரு விழுங்கு காப்பி குடித்தது. மணி 2 போகிறது. இன்னமும் அவருக்கு சாப்பாடு வரவில்லை. பெற்ற பிள்ளைகள் 4 பேரும் தங்கள் தாயின் திதியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்பாவை பட்டினி போட்டுவிட்டு எப்பொழுதோ செத்துப்போன அம்மாவுக்கு வடை பாயசத்தோடு பரிந்து பரிந்து சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன அக்கிரமம்! இவர்கள் இப்படி போடும் சோற்றை அவள் சீந்துவாளோ? புருஷன் சாப்பிடாம கை நினைக்காதவடாவ. நான் சாப்பிட்டு விட்டு போன எச்சில் இலையில்தான் உட்காருவா. இன்னைக்கு என்ன பட்டினி போடுறேளே, நியாயமா? ராமநாதன் தனக்குள் கேட்டுக்கொள்கிறார். வயசு கிட்டத்தட்ட 75 ஆகிறது அவருக்கு. போதா குறைக்கு வியாதிகள் வேறு. பட்டினி கிடக்க முடியுமா? கிழத்துக்கு இருப்பே கொள்ளல. உள்ளே மூத்த மருமகள் லட்சுமி அடுத்தவளான சுசீலாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். யார் பட்டினி கிடக்க சொன்னது? அப்பவே அவருக்கான கோதுமை சாதம் ஆயிடுத்து. தயிரை விட்டு பிசைஞ்சு வாயில போட்டுக்க வேண்டியதுதானே. பிடிவாதம். வடபாயசத்தோட தான் சாப்பிடுவேங்கிற பிடிவாதம். கழுகு மாதிரி மூக்கு வேர்க்க உட்கார்ந்துருக்கார். இவர் என்கிட்ட சொல்லிட்டார், அப்பா அப்படிதான் குழந்தை மாதிரி அடம்பிடிப்பார், நீ எதையும் கொடுத்துடாத, அப்புறம் அவஸ்தப்படுறது நாமதான்னு. இவர்களின் பேச்சு ராமநாதனின் காதில் விழாது. பசியினால் காதடைக்கவில்லை. ஏற்கனவே காது மந்தித்து வெகுகாலம் ஆகிறது. சர்க்கரை வியாதி முற்றியதில் கண்ணிரண்டும் சுத்தமாய் அம்பேலாகிவிட்டது. சதை வற்றி வெறும் எலும்பு கூடாய் ஈர்க்குச்சியை ஒடிப்பது போல் நாளாய் ஒடித்து பொட்டலமாய் கட்டிவிடலாம். அப்படி ஒரு தேகம். 60 வயசு வரையில் ராமநாதன் கஞ்சி போட்ட சட்டை போல எத்தனை விரைப்பாக இருந்தார். அப்பொழுது மாத்திரம் இந்த சர்க்கரை வியாதியெல்லாம் இல்லையா? இருந்ததே. ஆனால் அப்பொழுது மனைவி மங்களமும் இருந்தாள். இவருக்கு சர்க்கரை கூடாது என்றான பின் தானும் இவர் சாப்பிடும் உணவையே சாப்பிட்டுக் கொண்டு. அவள் இருந்த வரையில் அவருக்கு சிரமம் தெரியவில்லை. அதே சமயத்தில் நாக்கை அடக்கி ஆளும் தெம்பும் இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. அந்த காலத்து ராமநாதன் மகா ஆச்சாரசீலராக இருந்தார். அதேபோல சரியான சாப்பாட்டு ராமனாகவும் இருந்தார். வீட்டில் கணபதி ஹோமமும் சத்யநாராயண பூஜையும் அமர்க்களப்படும். ஒரு நாளைப் போல சாப்பிட பகல் 1 மணிக்கு மேலாகும். 10-15 பேரோடு நுனி வாழை இலை போட்டு பாயசம் வடையுடன் சாப்பாடு. ஓடி ஓடி செய்வாள் மங்களம். எல்லாவற்றையுமே ஒண்டியாய் தானே இழுத்து போட்டுக்கொண்டு செய்வாள். இப்படி ரசித்துச் சாப்பிடும் ராமநாதன் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நாட்களில் பூரண உபவாசமும் இருந்திருக்கிறார். இவர் விரதமிருக்கும் தினங்களில் இவர் எதிரில் எத்தனைதான் ருசியான பண்டத்தை வைத்தாலும் ஏறிட்டு பார்க்க மாட்டார். அத்தனை வைராக்கியம். அப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இன்று அதிரசத்துக்கும் வடைக்கும் குழந்தை போல் அடம்பிடிக்கலாமோ? ராமநாதன் உள்ளிருந்து வரும் வாசனையை நாசி நிறைய நிரப்பிக் கொள்கிறார். நாவில் நீர் ஊறுகிறது. எத்தனை வேதம் படித்து என்ன, உபனிஷத்தை கரைத்து குடித்து என்ன, நாக்குச் சவளத்துக்கு முன் எல்லாமே தூள் தூளாகிறதே. ராமநாதன் தூக்கம் பிடிக்காமல் எழுந்து உட்காருகிறார். பேசாமல் கோதுமைச் சோற்றை வாங்கித் தின்றுவிட்டு சிவனே என்று படுக்கலாமா என்று கூட தோன்றுகிறது. அதே சமயத்தில் பிடிவாதத்தை விட மனசு வரவில்லை. இன்று நேற்று இல்லை, அவர் என்றுமே வீம்புக்காரர்தான். மங்களம் இருந்தபோது கொஞ்சமாகவா திண்டாடியிருக்கிறாள்? நினைத்தபோது சிநேகிதர்களைச் சொல்லாமல் கொள்ளாமல் அழைத்து வந்து சமைத்துப் போடச் சொல்லுவார். அடியே, நாளைக்கு வருஷ பிறப்பாச்சே, போலி உண்டோல்லையோ? பண்ணிட்டா போச்சு. அப்ப என் சிநேகிதன் சுப்புனியையும் பத்மநாபனையும் நம்ம வீட்டில் சாப்பிட வர சொல்லட்டா? சொல்லுங்களேன். மங்களம் மறுத்து பேச மாட்டாள். இத்தனைக்கும் ராமநாதனுக்கும் ஒன்றும் பணம் கொட்டிக் கிடக்கவில்லை. பள்ளிக்கூட வாத்தியார் வேலைதான். ஆனால்
இவர் சாப்பிடும்போதும் சிநேகிதர்களுக்கு பரிந்து பரிந்து உபசரிக்கும் போதும் இவரை ஸ்கூல் வாத்தியார் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். பாவம் மங்களம். அரிசியும் வெல்லமும் நெய்யும் அவள் எப்படித்தான் அழுக்காமல் வாங்கி போட்டு சமாளித்தாளோ. ஒரு தடவை ரசம் சரியாக அமையவில்லை என்று 4 பேர் முன்னிலையில் மானத்தை வாங்கிவிட்டாரே. என்ன வழக்கமான டேஸ்ட் இல்லையே, ரசத்தை ஈய சொம்புலதானே வச்ச? தலை குனிந்து நின்றாள் மங்களம். என்னவென்று சொல்லுவாள்? ஈயச்சொம்பு வித்துத்தான் அன்னைய சமையலையே செய்தேன் என்று எப்படி சொல்லுவாள்? அன்றைக்கு அவள் வாங்கிய வசவு கொஞ்ச நஞ்சமில்லையே. இன்று அதெல்லாம் நினைப்புக்கு வந்து ஒளியே இல்லாத கண்களில் கசிவை உண்டு பண்ண ராமநாதன் மறுபடியும் சுருண்டு படுக்கிறார். உள்ளே மணக்க மணக்க திரட்டிப்பால் கிளறுவது. அம்மாடி, என்ன வாசனை! சனிய, உடம்புல எல்லா அங்கங்களும் பழுதுபட்டு போயாச்சு. இந்த மூக்குக்கு ஏதாவது ஒரு கேடு வராதோ? வயசாக ஆக இது மாத்திரம் ஏன் இப்படி தீர்க்கமா வேலை செய்கிறது? ராமநாதன் அழுத்துக்கொள்கிறார். வாசனைகளை ருசி பார்த்தே இந்த 10-15 வருஷ வாழ்க்கையை தள்ளியாயிற்று அவர். அடுப்புல என்ன முருங்கக்காய் சாம்பாரா? உப்பு போடல போல இருக்கே, வாசனை சொல்றதே. இப்படி சொல்வார் ஒரு நாள். ரசத்துல கொத்தமல்லியை கிள்ளி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பொங்கி வர்றச்சியே பார்த்து இறக்கிடணும், இல்லைன்னா வாயில வைக்க வழங்காது. இப்படி சில நாள் தனக்குள் முனகிக் கொள்வார். எது எப்படி இருந்தா இவருக்கு என்ன? இவர் சாப்பிட்றது கோதுமை சாதம், தயிர், 1 கப்பு கீரை. மத்தவா எப்படி சாப்பிட்டா என்ன இப்போ? ஓரொரு சமயங்களில் நாட்டுப் பெண்கள் இவர் காதுபட இறைந்து சொல்வதும் உண்டு. லோகத்துல எதுக்கு பிறந்தோம்? எதுக்கு மாடா உழைக்கிறோம்? எல்லாம் இந்த சோத்துக்காகத்தானே. அதை வக்கனையா சாப்பிடணும். சமைக்கிற பண்டத்தை வீணாக்காம சாப்பிடணும். நாம சாப்பிட்றது மட்டுமில்லாம மற்றவாளுக்கும் வயிறு நிரம்ப சாப்பாடு போடணும். உபனிஷத் சொல்றது, சாப்பாட்டை இகழக்கூடாது, அது விரதம். எதை நாம் சாப்பிட்றோமோ அது அன்னம், சாப்பிட்ற நாம அன்னாதம். இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. கிழவர் சடக்கென தன் பேச்சை நிறுத்திக் கொண்டு தமக்குள் ஆழ்ந்து போவார். மருமகள்களின் கையால் விதவிதமாய் சமைத்துப் போட்டுச் சாப்பிடும் பாக்கியம் அவருக்கு இருந்ததே இல்லை. தன் மங்களத்தை விடவும் இவர்கள் உயர்த்தியாய் சமைப்பார்கள் என்று அவர் நினைக்கவும் இல்லை. அதுதான் சமையலின் மனம் சொல்கிறதே, போதாதா? அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு இந்த நாக்கு இன்று இப்படி விவஸ்தைகிட்டு அலைய வேண்டாம். என்ன செய்ய? எல்லா உயிர்க்கும் அன்னம்தான் ஆதாரம். அன்னத்தாலே பிறந்த ஜீவராசிகள் அன்னத்தாலேயே உயிர் வாழ்ந்து கடைசியிலே அன்னத்தாலேயே நாசமாகி மண்ணோடு மண்ணாய் போறதுகள். செத்து கிடக்கிற நாக்கு ஏதாவது கிடைச்சா போதும் போல இருக்கே. இன்று எப்படியும் வகை தொகையாய் சாப்பிட்டே தீர்வது என்று கங்கணம் கட்டி கொண்டது போல் கொலை பட்டினி கிடக்கிறார் கிழவர். நல்ல வேளை மங்களம் போய்ச் சேர்ந்தாள். இவள் இப்படி கௌரவமாய் போனதினால்தானே இன்றைக்கு அவள் பெயரை சொல்லி வீட்டில் பாயசமும் பட்சணமும் அமர்க்களப்படுகிறது. இதுவே அவள் உயிரோடு இருந்து மருமகள்களிடம் எனக்கு மொறுமொறுன்னு வடை பண்ணித்தா என்று கேட்டால் இவர்கள் செய்திருப்பார்களோ? செத்தவளுக்கு வருஷத்தில் 1 நாளாவது சோறு போடாவிட்டால் எங்கே ஆவியாய் வந்து குடும்பத்தை நடுங்க வைக்கப் போகிறாளோ என்கிற பயம். அந்த பயம்தான் இப்படி சமையலறையில் அதிரசத்தையும் வடையையும் வேர்க்கு விறுவிறுக்கச் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பயம்தான் மாமியாருக்கு கருவேப்பிலை துவையல் பிடிக்கும் என்று மாங்கென்று அம்மியை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறது. அந்த பயம்தான் பிள்ளைகளை ஆபீஸுக்கு லீவு போட வைத்து ஈரவேட்டியும் காய்ந்த வயிறுமாய் மந்திரங்களை உச்சரிக்க வைக்கிறது. அந்த பயம்தான் தங்களை விட செல்வாக்கில் பலபடிகள் கீழேயுள்ள புரோகிதரை பவ்யமாய் வணங்கி அவர் சொன்னபடியெல்லாம் ஆட வைக்கிறது. நான் செத்தா என் திதியின் போதாவது இவனுங்க எனக்கு பிடிச்ச ஐட்டன்களை செய்வானுங்களோ? போறது, சக்கர வியாதியில் செத்தவனுக்கு பாயசம் பட்சணம் வச்சு தவசம் பண்ணக்கூடாதுன்னோ, பிளட் பிரஷர்ல செத்தவனுக்கு உப்பே சேர்க்காம சமைச்சு போடணும்னு யாரும் எழுதி வச்சுட்டு போகலை. ஆத்மாக்களிலேயும் இது மாதிரி டயபெட்டிஸ் ஆத்மானும் கொலஸ்ட்ரால் ஆத்மானும் இல்லாம போச்சே. எல்லா இழவும் இந்த தேகத்துக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை போல இருக்கு. ராமநாதன் வயிற்றில் தீ ஜுவாலையாய் கொழுந்து விட்டு எரிவது போல. பெரிய இலை போட்டுண்டு சாப்பிடணும். சோத்த கண்டதும் அல்பம் மாதிரி பறக்கக்கூடாது.
இது என்ன மாசம்? சித்திரையா? முக்கணியும் கிடைக்குமே. இலையில 3 முழம் போட்டிருப்பான். அதெல்லாம் பெரியவன் இந்த மாதிரி சமயங்கள்ல நிறக்க செஞ்சு பேரை தட்டிண்டு போயிடுவான். அது சரி, திங்கணும் திங்கணும்னு பறக்கிறையே, பல் எங்க இருக்கு? மொத்தம் 4 பல்லு இருந்தா அதிசயம். அதுவும் நீ பலாச்சொலைய மெல்றப்ப சேர்ந்து வயதுக்குள்ளே போயிடும். பலாச்சொலன்னு உடனே நினப்புக்கு வர்றது. வீட்டுல தேன் இருக்கோ? பலாச்சொலைக்கும் தேனுக்கும் தான் ஏர்வ. இந்த நினைப்பு வந்தவுடன் உடனே எழுந்து போய் ஹாலில் பரிமாறப்பட்டிருந்த இலைகளில் பலாச்சொலைக்கு தோய்த்துக் கொள்ள தேன் பரிமாறியிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வர வேண்டும் போல வேகம். எங்கே எழுந்திருப்பது? இங்கேதான் பாதத்தை தரையில் ஊன்றியிருக்கிறோமா இல்லையா என்பது கூட தெரியவில்லையே. அடேய், எவன்டா அடேய்? இங்கிருந்தபடியே குரல் கொடுக்கிறார். என்ன? 4 பிள்ளைகளில் எவனோ ஒருவன் மகா எரிச்சலுடன் எட்டி பார்க்கிறான். பலாச்சொலைக்கு தொட்டுக்க தேன் விட்டுருக்கியா? எல்லாம் விட்டுருக்கு, நீ சித்த சும்மா இரு. அவன் கடுப்பு அவனுக்கு. விடிகாலையிலிருந்து பகல் 2 மணி வரையில் அவன் எத்தனை விஷயங்களை தியாகம் செய்திருக்கிறான். 4 கப் காஃபி, 2 பாக்கெட் சிகரெட், 10 மணி சாப்பாடு, இன்னும் எத்தனை எத்தனை. இந்த மனிதருக்கு தேன் இல்லை என்றுதான் கவலை. மகனின் காய்ப்பு வருத்தத்தை உண்டு பண்ணினாலும் வீட்டில் தேன் இருக்கிறது என்பதே பரம சந்தோஷமாய் ராமநாதன் மீண்டும் குருட்டு கண்களுக்குள் திருட்டு கனவுகளை காணத் துவங்குகிறார். இந்த பிள்ளைகள் அம்மா கையால அத்தனை ருசியா சாப்பிட்டுட்டு எப்படித்தான் இப்படி ரசனை இல்லாம போனதுகளோ. எல்லாம் பெண்டாட்டிகள் செஞ்சு போடுற அறவேக்காட்டா தின்னு தின்னு நாக்கு மழுங்கி போயிருக்கும். உஸ், சும்மா இரு. இன்னைக்கு அவனுக்கு பெண்டாட்டிகள் சமைச்சிருக்கிற சமையலுக்குத்தான் நீ நாக்க நொட்ட விட்டுண்டு காத்துட்டு இருக்க. ஆமா, அவ எனக்கு போட மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டா என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் போட்டுடுங்கோ, தின்னுட்டு சத்தியமா உங்க பிராணனை எடுக்க மாட்டேன், நானே செத்துடுறேன்னு கேரண்டி லெட்டர் எழுதி கொடுத்துடலாமா? எழுதி கொடுத்துட்டாப்ல ஆச்சா? அப்படி சடார்னு கிளம்ப முடியும்னா இத்தனை நாள் எதுக்காக மண் மாதிரி இந்த கோதுமை சோத்தை தின்னுட்டு இருக்கணும்? சேச்சே, கோதுமையானாலும் அதுவும் அன்னம்தான், ஆகாரம்தான், தூஷிக்கப்படாது. அப்புறம் அடுத்த விரைவில் இது கூட கிடைக்காம போயிடும். அன்னந்தான் பூலோகத்திலேயே உசத்தி. அன்னத்தாலே பிராணனையும், பிராணனாலே பலத்தையும், பலத்தாலே தவத்தையும், தவத்தாலே ஸ்ரத்தையையும், ஸ்ரத்தையாலே புத்தியையும், புத்தியாலே மனசையும், மனசால சாந்தியையும், சாந்தியால சித்தத்தையும், சித்தத்தால நினைவையும், நினைவால ஸ்திர பிரஜையும், ஸ்திர பிரஜையால விஞ்ஞானத்தையும், விஞ்ஞானத்தால ஆன்மாவையும் பெறுவதால அவடி மூச்சு வாங்கிறது. அது என்ன வாசனை? சேப்பங்களுங்க வருவாளா? அவர் மீண்டும் பொறுமை இழக்கிறார். அந்த பக்கம் ஓடிய பேரக் குழந்தைகளில் சற்று பெரியவளான ஒருத்தியை தன் அருகில் அழைக்கிறார். இந்தம்மா, சாஸ்திரிகள் சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல, இப்பதான் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்துருக்கா. எத்தனை நேரம், எத்தனை நேரம்! இவரது தவிப்பு இப்படி என்றால் வாசற்புற ஹாலிலோ ஒருத்தர் முகத்திலேயும் சுரத்தே இல்லை. சாப்பிட வருகிற பேர் வழிகளுக்கு நன்றாய் பசி எடுத்து ஆர்வமாய் சாப்பிட வேண்டாமோ? ஒருத்தராவது ரசித்து சாப்பிடவே இல்லை. இந்த லட்சணத்தில் ஒருவர் பாதி சாப்பாட்டில் கையை உதறிவிட்டு எழுந்தே விட்டார். ஐயோ, என்னாச்சு? மூத்த மகள் வாய்விட்டு அலற மற்றவர்கள் பிரமை பிடித்தாற்போல் நிற்க, என்ன மன்னிக்கணும், அது என்னமோ திடீர்னு வைத்த வலிக்கிறது, ஒரு பருக்க உள்ள போகாது, உயிர் போயிடும் போல. என்ன செய்வது? சகோதரர்கள் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்க அத்தனை பேருமே தவித்து போய்விட்டார்கள். இத்தனை வருஷத்துல இதுபோல நடந்ததில்லையே, இது என்ன விபரீதத்துக்கு அறிகுறியோ? அம்மா ஏன் நம்முடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை? இது ஏதோ சாமி குத்தம். அவர்கள் தங்களுக்குள் புலம்பியபடி வயிற்று வலிக்காரரை வண்டியில் ஏற்றிவிட்டு மற்றவர்களுக்கு சஞ்சலத்துடன் பரிமாற, ஏண்டா டேய், இன்னுமா வா சாப்பிட்டு முடிக்கல? கிழவரின் குரலில் தெரித்த நெருப்பு அத்தனை பேரையும் சுட்டுப் பொசுக்க, அப்பாவுக்கு வேண்டியதை போடலைங்கிறதே அம்மாவுக்கு வருத்தமாயிருக்குமோ? மூத்தவனின் மனசில் இந்த நினைப்பு ஓடியதும் மனைவியை அவசரமாய் அழைக்கிறான்.
அப்பாவுக்கு இலை போடு, அவரும் சாப்பிடட்டும். என்னது நாளைக்கு அவர்? நாளைய பத்தின கவலை நாளை. இன்னைக்கு போடு. நான் அவரை மெதுவா தூக்கின்னு வந்து எல்லாம் முன்னாடி உட்காத்தி வைக்கிறேன். அதற்கு மேல் எதிர்த்து பேச வழியில்லாத பெண்கள் பரபரப்புடன் இலையை போட்டு பரிமாற, பெரியவன் அப்பா தோளை தொட்டு அழைக்கிறான். அப்பா, சாப்பிட வாங்கோ. கோதுமை சாதமா? நேக்கு வேண்டாம். அப்பா சிறு குழந்தையைப் போல முறுக்கிக் கொள்கிறார். பிள்ளைக்கே என்னவோ போல் இருக்கிறது. இல்லப்பா, இலை போட்டு எல்லாம் பரிமாறியிருக்கு. நிஜமாவா? நிஜமாத்தான். பாயசம், வடை எல்லாமா? எல்லாம் தான். பலாச்சொலை உண்டோ இல்லையோ? உங்களுக்கு இல்லாததாப்பா. தேன்? நீங்க சாப்பிட வாங்கோ. வேண்டிய மட்டும் தேன் என்ன, எல்லாம் போடுறேன். கிழவர் பொக்கை வாய் மலர அந்தரத்தில் கைகளை விரித்து குழந்தை போலச் சிரிக்கிறார். நான் எப்படிடா வருவேன்? என்னை தூக்கிண்டு போயேன். இளையவன் கொஞ்சம் ஆகிருதியான தேகமுடையவன். அப்பாவை 10 வயசு பாலகனை தூக்குவது போல தூக்கிக் கொள்கிறான். தந்தை மகனின் கழுத்தை இரு கைகளாலும் கெட்டியாக பின்னிக் கொள்கிறார். மெல்ல மெல்ல பார்த்து இறக்கடா. கூடத்தில் அப்பாவுக்காக மனை போட்டபடி மூத்தவன் சகோதரனிடம் சொல்ல, இலை முன் உட்கார வைக்கப்பட்ட ராமநாதனின் தலை ஒரு பக்கமாய் தொய்ந்து சாய்கிறது. முகத்தில் நன்றாய் சாப்பிடப் போகும் ஆனந்தமும் மூடிய இமைகளுக்குள் இலையில் பரிமாறப்பட்டுள்ள உணவுகளைப் பற்றிய கனவுகளுமாய். அப்பா, அப்பா! பிள்ளைகளும் மருமகள்களும் அவர் நிரந்தரமாய் கண்மூடிவிட்டதை அறியாமல் அவரை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இலையோரத்தில் பலாச்சுளையை நாளைந்து கருப்பு எறும்புகள் மௌனமாய் சூழ்ந்து கொள்கின்றன. உணவும் நானே, உண்பவனும் நானே. உணவுக்கும் உண்பவனுக்கும் உள்ள உறவை உண்டாக்கியவனும் நானே. உண்பவனை உண்ணும் உணவும் நானே. உலகனைத்துமாகி அதை அழிப்பவனும் நானே. கருப்பு எறும்புகள் இரகசியமாய் தங்களுக்குள் உபனிஷத்தை முனகிக் கொள்கின்றனவோ? ராமநாதனின் இதழ்கடையில் லேசான சிரிப்பு நிரந்தரமாக